வாசம் செய்யற நம்ம ஆண்டவரை இந்த கானாத்தூருக்கு, இந்த சர்ச்சுக்கு நம்ம இப்ப அவரை கூப்பிட போறோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மாத்திரம் தான் இந்த வர்ஷிப் இருக்கும். நம்ம எல்லாரும் இந்த 10 நிமிஷம் மட்டும் கண்களை மூடி நம்ம அவரை இப்போ ஆராதிப்போம். உண்மையை நம்ம இப்ப கூப்பிடுவோம். பரத்தில் உள்ள ஆண்டவரே, எங்க பிதாவே, இந்த இடத்துல இறங்கி வாங்க. இன்னைக்கு உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்று. உண்மையா கேட்போமா? பிதாவே, ராஜ்யம் வருக, உன் சித்தம் நிறைவேற, பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உன் ராஜ்யம் வருக, உன் சித்தம் நிறைவேற, எல்லா உலகம் வெறுமையாதே, அற்பமும் குப்பையும் அதே, எல்லா வாழ்க்கை சுமையானதே, பாடும் தேவா இந்த வேளை, பரத்தில் உள்ள உண்மையை கூப்பிடுவோமா? எங்கள் பிதாவே, உன் ராஜ்யம் வருக, உன் சித்தம் நிறைவேற. சொல்லுமா? பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உன் ராஜ்யம் வருக, உன் சித்தம் நிறைவேற. கேட்போமா? ஆண்டவரே, மன்னியுங்க ஆண்டவரே, என்னுடைய மீறுதல்களை மன்னியுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தவறான பல ஏக்கங்களை இயேசப்பா நீக்கி போடுங்க. ஆண்டவரே, பலர் செய்யற தவறுகள் இருந்து ஆண்டவரே என்னை வீட்டு கொண்டு வாங்க. உண்மையாய் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எங்கள் மீறுதல்களை நீக்கிடும், எங்கள் ஏக்கங்களை, பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் இருவாயிலே என்றும் நிலைத்திடவே, மன்னியும் மீறுதல்களை நீக்கிடும், எங்கள் ஏக்கங்களை, பிறரின் குறைகள் பாராமல் நாங்கள் கிருபையிலே என்றும் நிலைத்திடவே. ஆண்டவரே, பரத்தில் உள்ள எங்கள் பிதாவே, உன் ராஜ்யம் வருக, உன் சித்தம் நிறைவேற, எங்கள் பிதாவே, ஆண்டவரே, உன் ராஜ்யம் வருக ஆண்டவரே, உன் சித்தம் நிறைவேற. ஆண்டவரே, என்னை காத்திடுங்க ஆண்டவரே, தீய சூழ்நிலைகள்ல இருந்து என்னை காத்திடுங்க. இயேசுவே, தகப்பனே, உம்முடைய ஆவியினால என்னை நிரப்புங்க ஐயா. ஆண்டவரே, சாத்தானுடைய சூழ்ச்சிகள், உலகத்தின் நிந்தைகள், ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு ஒரு பலனை இன்னைக்கு தாங்க. உண்மையாகவே நீங்க ஒரு பலத்தை பெற்றுக்கொண்டு நினைச்சீங்கன்னா உங்களோட கூட சேர்ந்து இந்த பாடல உண்மையாய் பாடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். தீய சூழ்நிலையிலே நிரப்பிடும் உந்தன் ஆவியால் இன்றே